விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கவர்னராக கைலாசநாதன் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பு. போலீஸ்காரர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சகோதரர்கள். கஞ்சா விற்கும் போது கைது செய்ய சென்றபோது விபரீதம். கஞ்சா குற்றவாளிகளை தாக்கப்பட்ட போலீஸ்காரருக்கு உயர் சிகிச்சையை அரசு செலவில் வழங்கப்படும். சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள். உருவப்படத்திற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மலரஞ்சலி. இனி விரிவான செய்திகள். புதுவை கவர்னராக கைலாசநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். யூனியன் பிரதேசமான புதுவையில் கவர்னர் தான் அரசு என்றும் நிர்வாகி என்றும் அழைக்கப்படுகிறார். கவர்னரின் அனுமதி பெற்றே அரசின் அனைத்து செயல்பாடுகளும் நடக்கிறது. அதே நேரத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரிக்கு தனி கவர்னர் நியமிக்கப்படவில்லை. தனி கவர்னராக இருந்த கிரண்பேடி நீக்கத்திற்கு பிறகு தெலங்கானா மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுவையில் பொறுப்பு கவர்னராக செயல்பட்டார். அவர் சுமார் 3 ஆண்டுகள் பதவி வகித்தார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து மீண்டும் ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக இருந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுவை கவர்னரின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனால் சுமார் 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியில் தனி கவர்னர் இல்லாமல் பொறுப்பு கவர்னர்கள் நிர்வகித்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பொறுப்பு கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். புதுச்சேரியின் புதிய கவர்னராக கேரள மாநிலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நியமித்தார். புதிய கவர்னர் கைலாசநாதன் நேற்று மதியம் 12 மணியளவில் புதுச்சேரிக்கு வந்தார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர். இந்நிலையில் இன்று கவர்னர் மாளிகையில் புதிய கவர்னரின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதற்காக கவர்னர் மாளிகை வளாகத்தின் மேடையும் பந்தலும், விருந்தினர் அமர இருக்கையும் அமைக்கப்பட்டிருந்தது. சரியாக காலை 11:15 மணிக்கு மாளிகையிலிருந்து கைலாஷ்நாதன் மேடைக்கு வந்தார். இதனையடுத்து பதவியேற்பு விழா தேசிய கீதத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து புதுச்சேரி தலைமை செயலாளர் சரத் சௌஹான் புதிய கவர்னராக கைலாஷ்நாதனை நியமிக்கப்பட்டதற்கான ஜனாதிபதியின் உத்தரவை வாசித்தார். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் புதிய கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மீண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். I, K. Kailashnathan, do solemnly affirm that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as the Lieutenant Governor of Union Governor for the Union Territory of Puducherry, except as may be required for the due discharge of my duties as such Lieutenant Governor. கஞ்சா குற்றவாளியை பிடிக்க சென்றபோது போலீஸ்காரர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சகோதரர்களான சதீஷ், பிரதீஷ் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு பிரிவு ஏட்டு வசந்த் வில்லியனூர் போலீசார் உதவியுடன் கோபாலன் கடை பகுதிக்கு சென்றுள்ளார். வில்லியனூர் போலீசாரை சற்று தூரத்தில் நிற்க வைத்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு 3 பேர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பிடிக்க ஏட்டு வசந்த் முற்பட்ட போது 3 பேரும் சேர்ந்து வீட்டிற்குள் இருந்த குக்கரின் மூடியால் முகத்தில் தாக்கியுள்ளனர். பின்னர் வசந்த் கீழே விழுந்ததும் அந்த 3 பேரும் மாறி மாறி அவரது முகத்தில் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வசந்த் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். வெகு நேரமாகியும் ஏட்டு வசந்த் திரும்பாததால் சந்தேகமடைந்த வில்லியனூர் போலீசார் சதீஷின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது ஏட்டு வசந்தின் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். படுகாயம் அடைந்த ஏட்டு வசந்தை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிக்மர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி தலைமையில் வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
போலீசாரை தாக்கிய 3 பேரையும் பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கஞ்சா குற்றவாளியால் தாக்கப்பட்ட போலீஸ்காரருக்கு உயர் சிகிச்சை அரசு செலவில் அளிக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பேசுகையில், வில்லியனூர் காவலர் வசந்த் என்பவர் கஞ்சா குற்றவாளிகளை பிடிக்க சென்ற போது அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் கூறினார். அப்போது திமுக உறுப்பினர் சிவா குறுக்கிட்டு, எந்த விஷயம் என்றாலும் வில்லியனூர் தொகுதி என்று கூற வேண்டாம் என்றும் இந்த சம்பவம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்டது என்றார். காவலர் வசந்தை குக்கர் மூடியால் தாக்கியுள்ளதாகவும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது பேசிய திமுக உறுப்பினர் நாஜிம், இது போன்ற சம்பவங்களினால் கஞ்சா குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் செல்வதில்லை என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, கஞ்சா குற்றவாளிகளுக்கு சிபாரிசு செய்ய பலர் வருவதால் போலீசாரின் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவருக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், யாரின் கைகளும் கட்டப்படவில்லை என்றும் போலீசார் புதுச்சேரியில் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் கூறினார். மேலும் கஞ்சா விற்பனையை குறைக்க பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றவாளிகள் உடனுக்குடன் கைது செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் காவலர் வசந்திற்கு சென்னையில் உயர் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சட்டசபையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாகத்தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல முத்தியால்பேட்டையின் திமுக தொகுதி சார்பில் கலைஞரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் எழில் அண்ணல், சௌரிராஜன், தனசேகர், ரவி, சண்முகம், குவைத் சண்முகம், சுந்தர வடிவேலு, பலராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவர் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதா. இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 நாட்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று IG உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. IG அதிஜ்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார், செல்வம், ஆய்வாளர்கள் நாகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, PRTC உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் பேசிய ஐஜி அஜித் குமார் சிங்லா, தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக செல்வதாகவும் அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றார். ஓட்டுநர்கள் மொபைல் போன் பேசியபடி பேருந்து ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறிய அவர், மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்றும், அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றார். ஓட்டுநர்களும் மருத்துவர்களும் கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். கவிஞர் வாணிதாசனின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞரேறு வாணிதாசன் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், செந்தில்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன், லட்சுமிகாந்தன், சம்பத், அசோக் பாபு, திமுக மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் மற்றும் வாணிதாசனின் குடும்பத்தினரும் மலரஞ்சலி செலுத்தினர். திருவக்கரை திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று திமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்களால் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருவக்கரை பகுதியில் தெற்கு மாவட்ட வானூர் மேற்கு ஒன்றிய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் தலைமையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் சிவா, தனுசு, வீரப்பன், கலியமூர்த்தி, முருகன், ஜானவேல், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி போட்டி நடத்தப்பட்டது பெற்றோர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையால் மண்டல அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி பொட்டல்வெளியில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத சிலரால் திறந்தவெளி மலம் கழிக்கும் இடமாக பயன்படுத்தும் இடத்தில் நடத்தப்படுகிறது. தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் இந்த கிரிக்கெட் போட்டியானது அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் உள்ள இடத்தில் நடைபெற்றது. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இந்த இடத்தில் மாணவர்களுக்கு தேவையான கழிப்பிடமோ நிழலுக்கு ஒதுங்குவதற்கு ஷாமியானா பந்தலோ அமைக்கப்படவில்லை. சேரோ பெஞ்சோ கூட போடாமல் புதர் ஓரத்தில் மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். எந்தவித முன்னேற்பாடுகளும் இன்றி புதர் சூழ்ந்த இந்த திடலில் மாணவர்களை கிரிக்கெட் ஆட வைத்துள்ளனர் கல்வித்துறையை சேர்ந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகளே அங்குள்ள புதரின் அருகில் உள்ள மரத்தின் நிழலில்தான் அமர்ந்திருந்தனர். சுகாதாரமற்ற இந்த பகுதியில் விளையாடுவதற்கு மாணவர்கள் அச்சப்படுகின்றனர். மிக முக்கியமாக கிரிக்கெட் பந்தில் விளையாடப்படும் இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் மருத்துவ குழுவோ ஆம்புலன்ஸ் வாகனமோ தயாராக இல்லை. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பாவார்கள்? மாணவர்கள் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த மாணவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் கூட செய்யப்படவில்லை. அரசு பள்ளிகளில் உள்ள மைதானங்கள் அல்லது தனியார் பள்ளிகளின் மைதானங்களில் ஒரு புரிந்துணர்வோடு போட்டிகளை நடத்தி இருக்கலாம். அதை விடுத்து புதுவை நகர பகுதியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை இப்படி பல கிலோமீட்டர் தாண்டி உள்ள இடத்தில் விளையாடுவதற்கு தகுதியே இல்லாத இடத்தில் கொண்டு வந்து விளையாட வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று மாணவர்களின் பெற்றோர்களும் உடன் வந்திருந்த ஆசிரியர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவிந்தசாலை அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் உள்ளதா. இந்த கோவிலின் 26ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஊஞ்சலில் கொலுவிறக்கம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் ஆகியோர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மரக்காணம் தடுப்பணையில் மணல் மேடுகள் அமைக்கப்படாததால் 40 கிராமங்களில் வெள்ளம் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள கந்தாடு பகுதியில் பக்கிங்ஹாம் கால்வாயில் சுமார் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணிக்காக 2016ஆம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த பணியானது கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டு பணி முழுவதுமாக முடிவடைந்தது. இருப்பினும் கழுவேலி பகுதியில் சுமார் 15 கிலோமீட்டருக்கு இருபுறமும் மணல் மேடுகள் அமைக்க வேண்டும்.
இந்த 15 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடமாகும். மீதமுள்ள 13 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடமாகும். எனவே வருவாய்த்துறைக்கு சொந்தமான 2 கிலோமீட்டர் அளவிற்கு மட்டுமே மணல் மேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 13 கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் மணல் மேடுகள் அமைப்பதற்கு வனத்துறையினர் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறதா. இதனால் தடுப்பணையை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளது. அது மட்டுமன்றி அந்த கிராமங்களில் இருக்கும் விவசாய நிலங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும். இதனால் உடனடியாக மீதமுள்ள பகுதியிலும் மணல் மேடுகள் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரிக்கலாம்பாக்கம் கன்னிமார் கோவிலில் நடைபெற்ற கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு சாலையில் உள்ள ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா கும்பப்படையல் விழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை கன்னிமார் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மாலை கும்பமிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்ப படையிலிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6,350 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 50,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கவர்னராக கைலாசநாதன் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பு. போலீஸ்காரர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சகோதரர்கள் கஞ்சா விற்கும் போது கைது செய்ய சென்றபோது விபரீதம். கஞ்சா குற்றவாளிகளை தாக்கப்பட்ட போலீஸ்காரருக்கு உயர் சிகிச்சையை அரசு செலவில் வழங்கப்படும். சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள். உருவப்படத்திற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மலரஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.